AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. திமுக அதிமுக மோதலால் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியாமல் பாஜகவினர் தவித்ததாக பாஜக தரப்பிலிருந்து பால் கனகராஜ் விளக்கமளித்த காட்சியையும் நாம் பார்த்தோம். திமுக தரப்பிலிருந்து நாங்கள் தான் முதலில் டோக்கன் வாங்கினோம் என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்தார். அவரை தொடர்ந்து அதிமுக சார்பிலிருந்து வழக்கறிஞர் இன்பதுரை முதலில் நாங்கள் தான் வந்தோம் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பாஜக சார்பிலிருந்து பால் கனகராஜ் என்ன கூறினார் என்றால், திமுக அதிமுக மோதலால் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியாமல் தவித்தோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திமுக அதிமுக பாஜகவினர் சென்னை தங்கசாலையில் குவிந்துள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வடசென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது 3 பேரும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சற்று பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அதிமுக சார்பாக வழக்கறிஞர் இன்பதுரையும், திமுக சார்பாக சேகர் பாபுவும், பாஜக சார்பாக பால் கனகராஜும் அவரவரது விளக்கங்களை அளித்த காட்சியையும் நாம் பார்த்தோம். கழகத்தின் சார்பில் கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ராயபுரம் மனோ அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே வேட்புமனு தாக்கல், அதாவது கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகத்தில் இது குறித்து அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரத்திலே தனக்கு உரிய நேரம், எந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இந்த நேரம் வேண்டும் என்று கேட்பது காலங்காலமாக கடைபிடிக்கின்ற மரபு. அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளர் மனோ அவர்கள் ரிட்டர்னிங் ஆபீசர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று சொன்னார்கள். அதாவது முதல்ல இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் 5 பேர் மட்டும், வேற யாரை நீங்க உள்ள பார்த்திருப்பீங்க, எங்க 5 பேர் தவிர வேற யாருமே கிடையாது. இது 2வது பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. கரெக்டா சரியான நேரத்தில் நான் முன்னாடி வந்தேன். அப்ப கூட என்ன பண்ணாரு, ஒரு இன்ஸ்பெக்டரும் ஏசி சார் நீங்க முன்னாடி வந்தா கூட உங்களை நான் அலோவ் பண்ண முடியாது, கேண்டிடேட் வரணும்னாங்க. சரி, அதுக்காக நான் ஒரு 3 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் கேண்டிடேட் திரு ஆர் மனோ வந்த பிறகு மொத்தமாக நாங்கள் 5 பேரும் அதை என்ட்ரியில், அதாவது கேட் என்ட்ரி, அங்கே பாஸ் போடுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேமரா ரெக்கார்டிங் இருக்கு. சரியான அந்த டைம் நோட் பண்ணிட்டு இவருடைய பேர், கேண்டிடேட்டுடைய பேர், மனோடைய பேர், அட்ரஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு புக்கில் என்ட்ரி போட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது நாங்கள் தான். அதாவது 11:49 நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன் அவங்க கொடுத்தது 7. அந்த டோக்கன் வச்சுட்டு நாங்கள் மேலே போன உடனே பொதுவாக அப்போ 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் பண்ணிதான் நாங்கள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம். அப்போ காத்துட்டு இருந்து எங்களோட அந்த இது வரும்போது திபுன்னு திமுக சார்ந்தவர்கள், அதாவது திமுகவுடைய கேண்டிடேட், அதுக்கப்புறம் பிரசிடண்ட் எம்பி கலாநிதி வேட்பாளர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டல தலைவர்கள், ஒரு எம்எல்ஏ, மேயர், கவுண்ட் பண்ணீங்க மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்திருக்காங்க. 8-9 பேர் உள்ள இருந்து எங்களுக்கு ஒதுக்கின நேரத்தை முந்தி அடிச்சுட்டு கொஞ்சம் கூட அந்த மரபை பின்பற்றாம சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு திபுன்னு, அதாவது திரைப்படங்களால நீங்க பாப்பீங்க, நீங்க திபுன்னு உள்ள போய் முன்ன இருக்க சேரை போய் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேர் கூட கொடுக்கல. சரி, நாங்க என்ன கேட்டோம்னா, நாங்க 11:49 இங்க என்ட்ரி போட்டோம். 11:59 அப்படி இருக்கும்போது எங்களை தான் நீங்க முதல்ல நீங்க வேட்புமனு வாங்கணும், நீங்க அவங்கள வாங்குறதுல எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. எங்க டோக்கன் 7, அவங்க டோக்கன் நம்பர் 2.
சரி, 2ஆம் நம்பர் டோக்கனு இவர் பேர்லயே அது இருந்ததுனா இல்லையா? அதுவும் இல்ல பாரு, எல்லாம் திமுகவே பினாமி, டோக்கன்லயும் பினாமி பாரு. எல்லாம் அந்த பினாமி யாரும் அமிச்சு டோக்கன் வாங்கியிருக்காங்க. முதலில் அலுவலகம் சென்றது நாங்கள் தான் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை நாம் பார்த்தோம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.